Welcome to my channel Krish Kitchen. This video is sponsored by BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMote application app Play Store and App Storeல வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லோரும் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இது வந்து சொல்கிறேன்னா, வீட்டுக்கு தேவையான நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய காய்கறிகள், ஹோம் அப்ளையன்ஸ் என்ன வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பைமோட் ஆப்பில் வந்து விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து வாங்கி பயன்பெறுங்க. இந்த பைமோட் ஆப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல தரமான பொருளாகவும் வாங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி குருமா நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 தக்காளி, தேங்காய் வந்து ஒரு சில்லளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கிரைண்ட் பண்ணுறதுக்காக. பொட்டுக்கல்ல ஒரு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, காரத்துக்கும் சுவைக்கும். இப்போ நம்ம தேங்காய், பொட்டுக்கல்ல, இஞ்சி பூண்டு, ஒரு சிறிதளவு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்தி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் கடாய் சூடான பின்னாடி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்திக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திப்போம். பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 2 சேர்த்தி நல்லா வதக்கி எடுப்போம். நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். நறுமணத்துக்காக பிரிஞ்சி இலை போட்டிருக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், வதங்கிருச்சு. மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா கிளறி விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஸ்மெல்லுக்காக கருவேப்பிலை சேர்த்திப்போம். உப்பு, குருமாக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பொட்டுக்கடலை பேஸ்ட்டு அதையும் நம்ம சேர்த்தி நம்ம கிளறி விடுவோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்தி நம்ம வந்து இந்த குருமாவை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போய் காரம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும்.
தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே நம்ம கொதிக்க வைக்கலாம். மூடி வச்சு கொதிக்க விடுவோம். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் கொதித்த பின்னாடி எப்படி இருக்குன்ட்டுன்னு. தக்காளி குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம திக்னஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி திக்காக நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கப்பில் மாற்றிக்கிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.